வணக்கம் நண்பர்களே. நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் எழுப்புற ஒரு கேள்வி என்னன்னா, இந்தியாவுக்கு கம்யூனிசம் மாடல் சூட்டபிளா இல்லை கேபிட்டலிசம் மாடல் சூட்டபிளா அப்படிங்கிறது தான். சுதந்திரம் வாங்கின உடனே நம்ம கம்யூனிசம் சூஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு நல்லா முன்னேறி இருப்போமா, இல்லை ஒருவேளை கேபிட்டலிசம் சூஸ் பண்ணியிருந்தா நிறைய நம்ம முன்னேறி இருப்போமான்னு கேட்குறாங்க. கேபிட்டலிசம் சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்யூனிசம் இஸ் அ ஃபெயில்டு மாடல்னு சொல்லுவாங்க. அதே போல் கம்யூனிசம் சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் கேபிட்டலிசம் இஸ் அ ஃபெயில்டு மாடல்னு சொல்லுவாங்க. ஒத்து கவனிச்சோன்னா ரெண்டுல எது உண்மை? ரெண்டுமே உண்மை கிடையாது. என்னோட வீடியோவில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு நாடும் 100% கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி கிடையாது, கம்யூனிஸ்ட் கண்ட்ரியும் கிடையாது. அதே போல் கம்யூனிசம் கேபிட்டலிசம் ரெண்டுலேயும் நன்மை இருக்குது, தீமை இருக்குது, மெரிட்டும் இருக்குது, டிமெரிட்டும் இருக்குது. உதாரணத்துக்கு அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய கேபிட்டலிஸ்ட் நாடு. இதுக்குள்ளேயும் கம்யூனிஸ்ட் ஃபீச்சரை நீங்கள் நிறைய பார்க்கலாம். நிறைய சோஷியல் செக்யூரிட்டி அந்த ஸ்கீம்ஸ் அந்த கேரண்டிலாம் இந்த நாட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் இருக்கும், பென்ஷன் இருக்கும். அதே போல் விவசாயிகளுக்கு நிறைய மானியம் தருவாங்க. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள் மானியத்தை அதிகம் கொடுப்பாங்க. அமெரிக்காவில் எஜுகேஷன், பிரைமரி எஜுகேஷனுக்கு அரசு பார்த்தீங்கன்னா நிறைய உதவும். அந்த சுமையை ஃபுல்லாக அரசே எடுத்துக்கும். அப்போ இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும். அதே போல் அமெரிக்காவில் இன்னும் நிறைய கீ இண்டஸ்ட்ரீஸ் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும். இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் நாடுகள், மெயினாக சைனா, ரஷ்யாவை எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு தேதியில் இந்த நாடுகளை கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் 100% நம்ம சொல்ல முடியாது. நிறைய கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர்ஸ் இந்த நாடுக்குள்ளே வந்துருச்சு. சைனா பார்த்தீங்கன்னா கடந்த 40 வருஷமாக அவங்க ஃபாலோ பண்ணுற எக்கனாமிக் மாடல் மார்க்கெட் சோஷியலிசம். கம்யூனிசம்குள்ளேயே இருக்கிற அந்த எக்கனாமிக் மாடல் தான் சோஷியலிஸ்ட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அந்த சோஷியலிஸ்ட் எக்கனாமியை மார்க்கெட் சோஷியலிசம்னு மாற்றிட்டாங்க. மார்க்கெட் சோஷியலிசம் என்னன்னா, சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் மாடலுக்குள்ளே கேபிட்டலிசமோட ஃபீச்சர்ஸை நிறைய கொண்டு வந்துட்டாங்க. பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்திட்டாங்க. சந்தை கையில் அதிகமாக எக்கனாமியை ஒப்படைச்சிட்டாங்க. இதுதான் நீங்கள் கவனிக்கணும். அதே போல் கம்யூனிசம் கேபிட்டலிசம் ரெண்டுக்கும் மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. மிகப்பெரிய கேபிட்டலிஸ்ட் நாடுகள் ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கான்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த காலத்தில் இருந்து இதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகம், டெக்னாலஜி அதிகம், இவங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் சூப்பர் பவர்ஸ். இன்னைக்கு தேதியில் வல்லரசாக இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் இந்த நாடுகளில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது மிகப்பெரிய அழிவுகளெல்லாம் இந்த நாடு சந்திச்சுது. பிரிட்டனை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த நாடுகள்லாம் லேபரர்ஸை ஸ்லேவ்ஸ் மாதிரி யூஸ் பண்ணாங்க. நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அதே போல் நிறைய இன்இக்வாலிட்டி இருந்தது அந்த காலத்தில். மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ரிச்சாக இருப்பார், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் இருப்பார். அந்த நிலை தான் இருந்தது. அப்போ இந்த அழிவு, இந்த இன்இக்வாலிட்டிலாம் தாண்டி ஸ்டெபிளைஸ் ஆகி தான் இன்னைக்கு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ்லாம் இன்னைக்கு உருவாகிருக்கு. இதை நம்ம யோசிக்கணும். அதே போல் இந்த நாடுகள்லாம் இயற்கை வளங்களை நிறைய இழந்திருக்கு இந்த கேபிட்டலிசமால. ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாம் உதாரணத்துக்கு சொல்லலாம். இன்னைக்கு தேதியில் இயற்கை வளங்களை இழந்துட்டதுனால தான் மற்ற நாட்டில் போய் இந்த இயற்கை வளங்களை எடுக்க பார்க்குறாங்க. ஏஷியாவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், போகிற நடத்தியாவது மற்ற நாட்டிலேருந்து இயற்கை வளத்தை எடுக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் நாடுகளில் வந்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து சைனா, ரஷ்யாலாம் டெவலப்பிங் கண்ட்ரிஸாகவே இருக்குது. இன்னும் டெவலப்டு கண்ட்ரிஸாக மாற முடியல. எக்கனாமிக் க்ரோத் ரேட்ஸ் பல டெக்கேட்ஸாக கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த நாடுகளில் லாபம் பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளில் இயற்கை வளங்களை சேமித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய நாடுகள். அதே போல் இன்இக்வாலிட்டி பொறுத்த வரைக்கும் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பர்ஃபெக்ட் ஈக்குவாலிட்டி இருக்காது. ஆனாலும் இந்த நாடுகளில் அரசே என்ன பண்ணணும்னா அந்த நிலம், வளங்கள் எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் கவனிக்கணும். அதே போல் இந்தியாவில் சில பேர் கேபிட்டலிசம் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க. இவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் பிரிட்டிஷ் கையில் 200 வருஷத்துக்கு மேலே அடிமையாக இருந்தது காரணமே கேபிட்டலிசம் தான். இந்த நாடு அந்த நாட்டுக்குள்ள இருக்க மக்களையும் அழிச்சது, நம்ம நாட்டுக்குள்ள இருந்து நம்ம நாட்டையும் அழிச்சாங்க, விவசாயத்தை அழிச்சாங்க. மிகப்பெரிய கேபிட்டலிஸ்ட் சிஸ்டமான ஜமீன்தாரி சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் விவசாயம் மீண்டு வரல. அது காரணம் பிரிட்டிஷ் தான். லட்சக்கணக்கான பேர் பசியிலையும் இதில் இறந்து போனாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கேபிட்டலிசம் தான். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த கேபிட்டலிசம் தான் இந்தியாவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறவங்க இதை சிந்திச்சு பார்க்கணும். இன்னொரு பக்கம் கம்யூனிசம் வேணும்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன யோசிக்கணும்னா, கம்யூனிஸ்ட் மாடலில் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியே கிடையாது. அந்த சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் மாடலில் எல்லாம் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சொந்த வீடு வச்சுருப்பாங்க, நிலம் வச்சுருப்பாங்க. ஆனால் கம்யூனிசம் இந்தியாவில் வேணும்னு சொல்லுவாங்க. நான் சொந்த வீடு வச்சுட்டு நிலத்தை வச்சுட்டு நாட்டுக்கு இது வேணும்னு சொல்கிறது சரியாக இருக்குமான்னு நான் யோசிக்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டைலமா இருக்குது. சரி, இப்போ இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனே நாம் எந்த மாதிரியான ஒரு மாடலை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனே நம்ம சூஸ் பண்ணது கம்யூனிசமும் கிடையாது, கேபிட்டலிசமும் கிடையாது. அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி. மிக்ஸ்டு எக்கனாமின்றது சிம்பிளாக கம்யூனிஸ்ட் ஃபீச்சர், கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர் ரெண்டும் சேர்ந்தது தான்
மிக்ஸ்டு எக்கானமி. இந்த மிக்ஸ்டு எக்கானமி பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். இந்த 20ஆம் நூற்றாண்டில், அதுவும் மெயினாக 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் சுதந்திரம் அடைஞ்ச எந்த ஒரு பெரிய நாடும், அதாவது பரப்பளவுலையும் ஜனத்தொகையிலையும் அதிகமாக இருக்க நாடு, ஒரு நாடு கூட கேபிட்டலிசமை சூஸ் பண்ணலை. நீங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள். சிறிய நாடுகள், சைஸில் சின்னது இல்லை ஜனத்தொகை சின்ன நாடுகள் தான் கேபிட்டலிசமை சூஸ் பண்ணாங்க. மெயினாக அந்த பெரிய நாடுகள், அதுவும் டெமோக்ரஸியை சூஸ் பண்ண நாடுகள் எல்லாமே மிக்ஸ்டு எக்கானமி தான் போனாங்க. இந்தியா, பிரேசில், இந்தோனேஷியா எல்லாமே உதாரணமாக சொல்லலாம். இந்த பாணியில் தான் இந்தியாவை நம்ம மிக்ஸ்டு எக்கானமியை சூஸ் பண்ணோம். ஏங்க மிக்ஸ்டு எக்கானமி சூஸ் பண்ணோம்? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம சுதந்திரம் வாங்கின உடனே நம்ம ஒரு இன்ஃபண்ட் கண்ட்ரியாக இருந்தோம். இயற்கை வளங்கள் இருந்தாலும் வளர்ச்சி இல்லை, உட்கட்டமைப்பு இல்லை, வறுமை நிறையா இருந்தது, எஜுகேஷன் இல்லை. நம்ம நாட்டை ரைட் ஃப்ரம் ஸ்க்ராச் உருவாக்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்தோம். இந்த நேரத்தில் கேபிட்டலிசமுக்கு போயிட்டா என்ன ஆகும்? வெளிநாடுகள்லாம் உள்ளே வந்துடும், இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவாங்க. ஆனால் இதில் என்ன ஆகிடும்னா எக்கனாமிக் ட்ரெயின் ஆகும், இயற்கை வளங்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இன்இக்வாலிட்டி ஹெவியாக இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனாலும் நம்ம ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் தேவை. நாட்டையும் வளர்க்கணும், நமக்கு உள்ள பாதுகாப்பாக இருக்கணும், இயற்கை வளங்களையும் நம்ம பாதுகாக்க வைக்கணும், மக்களையும் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால கேபிட்டலிசம், கம்யூனிசம் ரெண்டு அம்சங்களையும் சேர்த்து மிக்ஸ்டு எக்கானமி அப்படிங்கிற மாடலை கொண்டு வரும். மிக்ஸ்டு எக்கானமியில் என்ன இருக்கும்னா, பாதி கண்ட்ரோல் கவர்மெண்ட் கையில் இருக்கும், முக்கிய நிறுவனங்கள்லாம் கவர்மெண்ட் நடத்தும், எஞ்சி இருக்கக்கூடியதை பிரைவேட் செக்டர் கையில் ஒப்படைச்சிருவாங்க. ஆனால் டோட்டல் ஓவரால் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கையில் இருக்கும். இதுதான் மிக்ஸ்டு எக்கானமி அப்படிங்கிறது. இதை யார் டிசைன் பண்ணாங்கன்னா மெயினாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் டிசைன் பண்ணார். சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய அந்த சோஷியலிஸ்ட் மாடலில் பேஸாக வச்சு தான் மிக்ஸ்டு எக்கானமி உருவாக்குனார். சோவியத் யூனியனில் 5 இயர் பிளான்ஸ் இருந்தது. அந்த 5 இயர் பிளான் அப்படியே பாரோ பண்ணி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம அப்போ தான் நாடாகவே உருவாகிறோம், நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவை, ஃபவுண்டேஷன் தேவை. அதனால தான் 5 இயர் பிளானை சோவியத் யூனியன்லேருந்து நேரு கொண்டு வர்றாரு. அதே நேரத்தில் அந்த கம்யூனிஸ்ட் மாடல் அப்படியே கொண்டு வரல, கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர்ஸையும் வைக்கிறாரு, பேலன்ஸ்டாக கொண்டு வர்றாரு. கம்யூனிசமும் தேவை, கேபிட்டலிசமும் தேவைன்னு சொல்லி நடுவில் பேலன்ஸ்டாக மிக்ஸ்டு எக்கானமி அப்படிங்கிறத அவர் கொண்டு வர்றார். நான் சொன்னது போல் இதில் ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனும் இருக்கும், கவர்மெண்ட்டுடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். கீ இண்டஸ்ட்ரீஸ், கோல், அயன் ஓர், ஆயில், இந்த மாதிரி கீ இண்டஸ்ட்ரீஸ், ரயில்வேஸ், ஆட்டமிக் எனர்ஜி இதெல்லாமே மெயினாக கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும். மிச்சம் எல்லாமே ப்ரைவேட் செக்டர் கையில் இருக்கும். ஆனாலும் ஓவரால் ரெகுலேஷனை யார் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, மிக்ஸ்டு எக்கானமின்னு சொன்னாலும் இதில் சோஷியலிசம் மாடலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 70% சோஷியலிசமுடைய தாக்கம் இருந்தது, ஒரு 30% தான் கேபிட்டலிசம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, growth ரேட் அந்த அளவுக்கு இல்லை, ஸ்லோ growth ரேட் தான் இருந்துச்சு. ஹிந்து ரேட் ஆஃப் growthன்னு சொல்லி ஜென்ரலாக வெளிநாடுகள்லாம் நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா ஹிந்து அப்படின்ற பேர் என்ன வந்துச்சுன்னா, இந்தியாவில் மெயினாக ஹிந்துஸ் தான் இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்லோ growth ரேட்டை ஹிந்து ரேட் ஆஃப் growthன்னு மற்ற நாடுகள்லாம் நம்மளுக்கு சொன்னாங்க. ரெட் டேப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரெட் டேப்புங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா பல பேர்கிட்ட அந்த அப்ரூவல் வாங்கணும், நிறைய டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணணும், எதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, நிறைய பேர் லஞ்சம் வாங்குவாங்க. இந்த நிலையும் இந்தியாவில் இருந்தது. அப்போது அந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில தான் நம்ம இந்தியா உருவாகி அப்படியே ட்ராவல் ஆகி போச்சு. சரி, ஒருவேளை நம்ம கேபிட்டலிசமை சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்னு நம்ம பார்க்கலாம். கேபிட்டலிசமை நம்ம ஒருவேளை சூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வந்திருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்திருக்கும், எஜுகேஷன், ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் இதிலெல்லாம் நம்ம நிறைய டெவலப் ஆகிருப்போம், டெக்னாலஜியை வளர்த்துருப்போம், வேலை வாய்ப்புகளும் உருவாகிருப்போம். ஒருவேளை இந்நேரத்துக்கு நம்ம ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக கூட மாறி இருக்கலாம். ஆனால் இதில் என்ன பாதகம்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வளங்களை நம்ம நிறைய இழந்திருப்போம், நிறைய இன்இக்வாலிட்டி உருவாகிருக்கும். நம்ம நாட்டில் அந்த காலத்தில் விவசாயிகள் நிறைய பேர் இருந்தாங்க, ட்ரைபல்ஸ் இருந்தாங்க, இந்த மாதிரி மக்கள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் இடம்பெயர்ந்து மற்ற இடத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பாங்க. இவங்களுடைய நிலம் இதெல்லாம் இந்த முதலாளிகள் அபகரிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். இதுதான் நம்ம கவனிக்கணும். ஒருவேளை நம்ம கம்யூனிஸ்ட் மாடலில் நம்ம ஃபுல்லாக எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் மாடலை பாதி எடுத்திருக்கோம். இதில் என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டிஸ் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு இல்லை, வளர்ச்சி அதிகம் இல்லைனாலும் இருக்கிற வளர்ச்சியில் இன்இக்வாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம கொடுத்தோம். நில சீர்திருத்தங்களை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண நாட்டில் இந்தியாவும் ஒன்று. வேர்ல்டு லெவல்லே ரொம்ப கம்ப்ளீட்டாக பிரமாதமாக பண்ணாலும் நில சீர்திருத்தங்களை அந்த காலத்துலேயே நம்ம பண்ணோம். நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமை கொண்டு வந்தோம், ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த் கேர் இதெல்லாம் கொண்டு வந்தோம், விவசாயிகளுக்கு நிறைய நலன் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இதெல்லாம் நம்ம சோஷியலிசம் மூலமாக நம்ம சாதித்தோம். அதே நேரத்தில் சோஷியலிசம் மட்டுமே நம்ம வச்சுருந்தா சுத்தமாக இப்போ இருக்க க்ரோத் கூட இல்லாமல் போயிருக்கோம். அதை நம்ம கவனிக்கிறோம்.
அதே போல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டெமோக்ரஸி அப்படிங்கிறது முக்கிய அம்சம், மக்களாட்சி. ஆனால் டெமோக்ரஸியில் நம்ம கம்யூனிசம் வைக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது. ஏன்னா கம்யூனிசமில் என்ன சொல்லுதுன்னா, இதில் வந்து பொலிட்டிக்கல் ஃபிலாசபியும் அதில் இருக்குது. இந்த கொள்கை என்ன சொல்லுதுன்னா, அந்த நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்க முடியும், ஒரே ஒரு கொள்கை தான் இருக்கணும். இந்த கட்சி என்ன பண்ணணும்னா ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் சேர்த்து ரெப்ரசன்ட் பண்ணணும், வேற எந்த ஒரு ஐடியாலஜியுமே இருக்க முடியாது. அப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியான இந்தியாவில் இதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க முடியுமா? சாத்தியம் கிடையாது. இதே வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக போயிடும். காரணம் என்ன? இந்தியா மல்டி கல்ச்சரல் கண்ட்ரி, பல மொழி இன மதத்தை சேர்ந்த மக்கள் வாழக்கூடிய கண்ட்ரி. அப்போ இதில் வந்து எப்பயுமே அந்த பொலிட்டிக்கல் டிசன்ட் இருக்கும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தே ஆகணும், நூற்றுக்கணக்கான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கும். ஒருவேளை கம்யூனிஸ்ட் மாடலை கொண்டு வந்தா ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நம்ம வச்சிருக்க முடியும். அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 கட்சி தான் இருக்கும். ஆனால் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியான இந்தியாவில் இது அந்த காலத்தில் சாத்தியமாக கண்டிப்பாக இருந்திருக்காது. இதுதான் நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த மெத்தடில் தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்போ இந்த மிக்ஸ்ட் எக்கானமியில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறோம். ஆனால் 1990s வரும்போது நம்ம என்ன உணர்றோம்னா, நம்ம மிக்ஸ்டு எக்கானமிக்குள்ள சோஷியலிசமே நம்ம எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதுனால க்ரோத் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, வளர்ச்சி இல்லை. சிறிய நாடுகள்லாம் வேகமாக வளர்ந்துருச்சு, சவுத் கொரியா, சிங்கப்பூர், டைவான் போன்ற நாடுகள்லாம் வேகமாக வளர்ந்துருச்சு. நமக்கு இன்னும் வளர்ச்சி இல்லை, நமக்கும் கொஞ்சம் வளர்ச்சி தேவை. அப்படின்ற காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், 1991 எல்பிஜியை கொண்டு வரோம். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்கல். அதே போல் பிரைவேட் செக்டர் கையில் எக்கனாமி அதிகமாக ஒப்படைக்கிறது. அதே போல் குளோபலைசேஷன், தாராளமயமாக்கல், இதை நம்ம பண்ணுறோம். அப்போ சிம்பிளாக சொல்ல போனால் 1991க்கு அப்புறம் கேபிட்டலிசம் ஃபீச்சர்ஸை நம்ம அதிகம் கொண்டு வரோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சோஷியலிசமோட ஃபீச்சர் அதிகம் வந்துச்சு. 1991க்கு அப்புறம் கேபிட்டலிசமோட ஃபீச்சர்ஸும் அதிகம் கொண்டு வரும். இதே தான் சைனாவும் பண்ணுச்சு. அவங்க நம்ம கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டாங்க, 1980sலேயே பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணோம். இதுதான் நடந்தது. இன்றைக்கும் என்ன பண்ணுறோம்னா, நம்ம இன்னும் கேபிட்டலிசமோட ஃபீச்சர்ஸை ப்ரோக்ரெசிவாக உள்ளே எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கோம். ரீஃபார்ம்ஸை நம்ம அதிகமாக கொண்டு வரோம். இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். லேபர் லாஸை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண பார்க்குறோம். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் சொன்னது போல் சுதந்திரம் வாங்கின உடனே 70% சோஷியலிசம், 30% கேபிட்டலிசம் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உல்டாவாயிடுச்சு. 70% கேபிட்டலிசம், 30% சோஷியலிசம்ன்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டோம். இன்னும் ப்ரோக்ரெசிவாக இன்னைக்கு நம்ம கேபிட்டலிசமை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதுதான் நீங்கள் உணரணும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்தியாவில் அந்த காலத்தில் மிக்ஸ்டு எக்கானமி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்தது சரியானது தான். ஏன்னா இந்தியா போன்ற ஒரு யூனிக் கண்ட்ரி, மல்டி டைவர்ஸ் கண்ட்ரி, ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரிக்கு கேபிட்டலிஸ்ட் மாடலும் சூட்டபிளாக இருக்காது, கம்யூனிஸ்ட் மாடலும் சூட்டபிளாக இருக்காது. அப்போ நம்ம மிக்ஸ்டு மாடலை செலக்ட் பண்ணது சரிதான், ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் தப்பு. முதல்ல சோஷியலிசம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுத்தோம், ஆனால் அதையும் நம்ம சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நில சீர்திருத்தத்தை பண்ணோம், ஆனால் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதே போல் நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொண்டு வந்தோம், இது சரியாக மக்களிடம் வந்து சென்று சேரணிஞ்சான்னு நம்ம பார்க்கல. அக்ரிகல்ச்சருக்கு நிறைய மானியத்தை கொடுத்தோம், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரிக்கு நிறைய இன்சென்டிவ் கொடுத்தோம், இதுவும் நிறைய வேஸ்டேஜ் ஆயிடுச்சு. அப்போ இதில் நம்ம என்ன கவனிக்கணும், சோஷியலிசமோட அம்சத்தை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். 1991க்கு அப்புறம் கேபிட்டலிசமை நம்ம அதிகமாக எடுக்க ஆரம்பித்தோம், இந்த அம்சத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை, எக்ஸிகியூஷனில் பிரச்சனை, இன்னும் இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குது. சவுத் வெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி டெவலப்டாக இருக்குது, ஈஸ்டும் நார்த்தும் இன்னும் பேக்வேர்டாக இருக்குது, நார்த் ஈஸ்டும் ரொம்ப பேக்வேர்டாக இருக்குது, ட்ரைபல் ரீஜன்ஸ் இன்னும் பேக்வேர்டாக இருக்குது. இன்னும் பல மாநிலங்களில் மாவோசம், நக்சலிசம் பிரச்சனை இருக்குது. இன்னும் பின்தங்கியவர்களாகவே தான் இருக்காங்க. விவசாயிகள் இன்னும் முன்னேறல, ட்ரைபல்ஸ் இன்னும் முன்னேறல, ஆண் பெண் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பாரிட்டி இருக்குது. இதுதான் நீங்கள் உணரணும். அப்போ மிக்ஸ்டு மாடலை நம்ம சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இதை ஒருவேளை சரியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு நம்ம நல்லாவே சக்சீட் ஆகிருக்கலாம். இதை தான் நீங்கள் உணரணும். இனிமேல் ஃப்யூச்சர்லையாவது நம்ம அந்த மாடலை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்தியாவில் இனிமேல் டெவலப்மெண்ட்டும் தேவை, அதே நேரத்தில் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கணும். அப்போ நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும், இயற்கை வளங்களையும் பாதுகாக்கணும், வளர்ச்சியும் நமக்கு தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, ஜாப்ஸ் அதிகமாக உருவாக்கணும், எல்லாமே தேவை. அப்போ ஒரு ஃபைன் பேலன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அப்போ அந்த மிக்ஸ்டு எக்கனாமிலேயே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்த்து நம்ம எடுத்துகிட்டு இதை நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கணும். இதுக்கு வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்தும் ஹெல்ப் தேவை. ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்டல் செக்டர், என்ஜிஓஸ் எல்லா சைடில் இருந்தும் நம்ம ஹெல்ப் தேவை. இதை நம்ம சரியாக எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஃப்யூச்சர்லையாவது நம்ம நல்ல வளர்ச்சியை நம்ம அடையலாம். நன்றி.